அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நமது சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன விஷயத்தை பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். துர்மரணம் என்றால் என்ன, அந்த துர்மரணத்தால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேலும் அந்த பாதிப்புலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள். என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மற்ற நேரத்தில் கூப்பிட்டிங்கன்னா எடுக்க மாட்டேன். மேலும் எங்களது பைராளி சக்தி பேரத்தின் சார்பாகவும் ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நிறைய நூல்களை, ஆன்மீக நூல்களை வெளியிட்டிருக்கோம். மந்திரவத்தை முழுவதும் கற்க கருப்பு புத்தகம், உச்சிஷ்ட மந்திரவத்தை கற்க உச்சிஷ்ட கருப்பு புத்தகம், மேலும் இமைக்காத விழிகள் அப்படிங்கிற நூல், அதாவது கண்வசி கலை, நோக்கு வருமம் என்கின்ற கண்வசி கலையை கற்க இமைக்காத விழிகள் நூல், செய்வினை என்றால் என்ன, செய்வினை எவ்வாறு சரி பண்ணணும், செய்வினை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விளக்கத்தை ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கேன் தனியாக. அது எது செய்வினை அப்படிங்கிற நூல். அப்புறம் இந்த 2019 வருஷம் முழுவதும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு, தினம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கேன். அந்த புத்தகத்தின் பெயர் தினமொரு மந்திரம் 2019. மேலும் எளிய ஜோதிட பரிகாரங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான நூல் சிகப்பு ஜோதிடம், அந்த நூலும் வெளியிட்டிருக்கோம். மேலும் பணம் சம்பந்தமான ரகசியங்கள், பணம் தங்குவதற்குண்டான ரகசியங்கள் அடங்கிய பண அட்சயம் அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கோம். இந்த நூல்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் எங்களது ஆன்மீக பணிக்கு நிதி திரட்டுவோம். அது மூலமாக எங்கள் ஆன்மீக பணியை செய்வோங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் அசாம் மாநிலம் காமாக்கியாவில் வருகின்ற ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அம்புபட்சி மேளாவுக்கு விருப்பப்படங்களை கூட்டிகிட்டு போய் விமானம் மூலமாக கூட்டிகிட்டு போய் அங்கே தீட்சை தரப்போகிறோம். 3 விதமான தீட்சை, சம்சிதா தீட்சை, மங்கள தீட்சை, யோனிமுத்ரா தீட்சை. அதை பற்றின விளக்கம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு பாருங்கள், ஆசிரியர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய வீடியோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். மேலும் www.anandavali.com அப்படிங்கிற எங்களோட வெப்சைட் வருகிற வெள்ளிக்கிழமை முதல் செயல்பட தொடங்கும். அனைத்து விதமான ஆன்மீக பொருட்களும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். சரி, இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு போகலாம். துர்மரணம், அதாவது மனிதனுடைய ஆயுட்காலம் முடியும் முன் மரணம் ஏற்பட்டால் அது துர்மரணம். அதாவது ஒவ்வொரு மனிதனும் இத்தனை நாள் வாழணும் அப்படிங்கிற ஆயுள் காலத்தை இறைவன் தீர்மானம் பண்ணியிருக்காரு. அந்த ஆயுள் காலத்துக்கு முன்பாகவே மரணத்தை தேடிக்கொள்வது, மரணம் நிகழ்வது தான் துர்மரணம். எப்படின்னு கேட்டால், தற்கொலையின் மூலமாக இறப்பது, கொலை, கற்பழிப்பு, விபத்து, அப்புறம் நீண்ட நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்துறது, ஹாஸ்பிட்டலையோ வீட்லையோ நோய்வாய்ப்பட்டு படுத்துறது, உயிர் விடுறது, அல்லது திடீர்னு ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகள், திடீர் மாரடைப்பு அப்படிம்பாங்க, உயிர் உடனே பிரிஞ்சிடும், எதிர்பாராத அந்த மாதிரி மரணங்கள் அனைத்துமே துர்மரணங்கள் தான். சரி, இந்த துர்மரணங்களால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நல்லா சொல்கிறேன், ஆழமாக கேளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம், இதை கேட்டுட்டு இருக்கவங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த துர்மரணத்தால் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். முதல் பாதிப்பு, தன் குடும்பத்து உறுப்பினர் நம்ம இழக்கிறோம், அந்த சோகம் தாங்க முடியாத அந்த சோகம். துர்மரணத்தால் ஒரு உயிர் இழந்துட்டோம்னா அந்த சோகம் அது பயங்கரமான ஒரு சோகம். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னா, துர்மரணம் நிகழ்ந்த வீடுகளில் நிம்மதி இருக்காது, மனக்குழப்பம் இருக்கும், எதுக்கெடுத்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு மங்களகரமாகவே இருக்காது, பணப்பிரச்சனை திடீர்னு வந்துடும், தொழில் முடக்கமாகும், அல்லது ஆரோக்கியம் கெடும், அல்லது கூட இறந்தவருடைய கூட பிறந்தவங்களுக்கு பயங்கரமான பாதிப்புகள் உருவாகும். அவங்களுக்கு கூட மரணங்கள் நிகழ, தொடர் மரணங்கள் நிகழ, அந்த குடும்பத்தில் தொடர் மரணங்கள் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. உண்மைங்க, இந்த துர்மரணத்தால் அந்த குடும்பத்தில் ஏற்படும் பாதிப்புகள் இன்னும் நிறைய இருக்குங்க. எந்த குடும்பத்தில் துர்மரணம் நிகழ்ந்திருக்கோ அந்த குடும்பத்தில் நான் சொன்ன பிரச்சனைகள் ஒன்றோ அல்லது பலவோ கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுங்கிறத நான் அடுத்த ஆடியோல விளக்கமாக சொல்றேன். துர்மரணத்தால குடும்பத்துக்கு எப்படி பிரச்சனை வருது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா நான் நாளைக்கு பேசிடலாம். இந்த பிரச்சனையை விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 வழிதாங்க இருக்கு. ஆழமா கேட்கணும். 2 வழி இருக்கு. யார் வீட்டில் துர்மரணம் நடந்திருக்கோ அவங்க இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டா நல்லது. நீங்க நினைக்கலாம், நான் தான் முறையா திதி கொடுக்குறேன், தர்ப்பணம் கொடுக்குறேன், அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறது ரைட்டு, ஓகே. ஆனால் அப்படி திதி முறையாக கொடுத்து தர்ப்பணம் முறையாக கொடுத்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களான்னு ஆழமாக யோசிக்கணும்.
அப்போ திதி கொடுக்க வேண்டாமா, தர்மணம் கொடுக்க வேண்டாமா நான் சொல்லலை. திதி கொடுக்கறது தர்மணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் துர்மரணம் நடந்த வீட்டில் இதை ரெண்டையும் செஞ்சுட்டு இன்னும் 2 செய்யணும். அப்போனா தான் அந்த பாதிப்பு வந்து நீங்கள் வெளியே. இந்த சாதாரண மரணத்துக்கு திதி தர்ப்பணமே போதும். இயற்கையாக அந்த மரணங்கள் தான் திதி தர்ப்பணமே போதும். ஆனால் துர்மரணத்தால் இறப்பு ஏற்பட்டால் 2 விஷயம் செய்யணும். ஒன்று, யார் இறந்திருக்காங்களோ அவங்கள கன்னிதெய்வமாக மாற்றி வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க வைத்து வழிபடுவது. நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். கன்னிதெய்வமாக மாற்றி வீட்டில் நிலையாக தங்க வைத்து தெய்வமாக வழிபடணும் ஒன்று. அல்லது யாக வேள்வியின் மூலம், சக்தி வாய்ந்த சில யாக வேள்விகள் மூலம் அவருடைய ஆன்மாவை சாந்தி அடைய செய்து அனுப்பி வைப்பது, விண்ணுலகுக்கு அனுப்பி வைப்பது. இந்த 2 வேலையில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த துர்மரணம் நிகழ்ந்த வீடுகளில் அடுத்தடுத்து பிரச்சனைகளும் அடுத்தடுத்து மரணங்களோ அடுத்தடுத்து தொந்தரவுகளோ இல்லாமல் இருக்கும். நல்லா கவனிச்சா துர்மரணங்கள் கெட்ட கெட்ட கனவு வரும், யாரும் வீட்டை நடமாடுற மாதிரி இருக்கும், ஏவல் பில்லி சூனியங்கள் வச்சா சீக்கிரம் பாதிப்பு வரும். அதனால துர்மரணம் நிகழ்ந்த வீடுகள் இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறதோடு மட்டும் விட்டுறாதீங்க. இந்த 2 விஷயம் செய்யறது ரொம்ப நல்லது. கன்னிதெய்வமாக மாற்றி வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க வைத்து வழிபடுவது, அல்லது யாக வேள்வி மூலம் ஆன்மாவை சாந்தியடை செய்து விண்ணுலகுக்கு அனுப்பி வைப்பது. இந்த 2 வேலையில் ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்யணும். இந்த 2 வேலையில் எப்படி செய்யறது, இந்த 2 வேலைகளை வந்து செய்யறதுனால என்ன நன்மை நடக்கும், இந்த 2 வேலைகள் செய்யும்பொழுது என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், அதாவது அந்த துர்மரணம் அந்த ஆன்மாவானது இந்த ப்ராசஸ் பொழுது இந்த வேலைகளை செய்யும் பொழுது எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஆடியோ நல்லா விளக்கமாக தரேன். இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்களுடைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்க ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.